இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமீதியாக பலி மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராய் இறை திருக்குலமே. இன்றைய திருப்பலி கருத்துக்கள். வி. புத்தூர் ஆண்டி இந்திராணி இவர்கள் மகன்கள் மருமகள்கள். சரவணன் புஷ்பா, கண்ணன் சுதா, அன்பழகன் பவானி, இளைய பெருமாள் சுகுணா. பேரப்பிள்ளைகள் தேவயானி, சரோ, யோகிஷ்னி, வினோ, சாகுல், சரண்ராஜ், சக்தி, சர்வேஷ். இவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரும்படியாகவும் இவர்களுடைய இந்திராணியுடைய உடல் உள்ள நலன் அன்னையின் வழியாக சரியாகியதற்கு நன்றியாகவும் இத்திருப்பலி கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் புனித அந்தோனியார் அன்பியம், அந்தோனி சாமி தெரேசால் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அந்தோனியம்மாள் 11வது ஆண்டு நினைவு நாளாகிய முன்னிட்டு, மேலும் இக்குடும்பத்தில் மரித்த சின்னப்பன் அந்தோனியம்மாள், பிலோமின் அந்தோனி தாயார், சூசை, ஆரோக்கியம், அந்தோனியம் மகள் அந்தோனியம்மாள், அந்தோனி, தாவீது, ராயப்பன், ரோசம்மாள், பெரியநாயகம் ஆசிரியர், ராயப்பன், சவரியம்மாள், பெரியநாயகம், ரெஜினா மேரி, சவரிமுத்து, செல்வராஜ் என்கிற லூர்து சாமி, பரிபூரணம். இவர்களுடைய ஆன்மளிப்பாற்றிக்காகவும் மேலும் யாரும் நினையாத ஆன்மளிப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலி கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நாயகசாமி, பாத்திமா மேரி இவர்கள் குடும்பத்திற்கு புனித லூர்து அன்னையின் வழியாக இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் அருட்தந்தை என் விக்டர் இன்பராஜ் இவர்களின் உடல் நலனுக்காகவும் இவருடைய இறைப்பணி சிறக்கவும் மேலும் பிள்ளைகள் அனைவரும் அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் வாழவும் மற்றும் இக்குடும்பத்தில் மரித்த நாயகசாமி, அமலு, மாணிக்கம், அன்னம்மாள், ஜெயசிலி, இருதயம், சவரியம்மாள், அந்தோனி ராயர், பெரியநாயகம், அலங்காரம், சக்கரையாஸ், அமலதாஸ், மரியதாஸ், செபஸ்டின், மோட்சராக்கினி, பாக்கியம், லூர்துமரி மற்றும் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்கும் நித்திலை பாற்றி அடைய இத்திருப்பலி கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புனித அந்தோனியார் அன்பியம், கிளார் வீடு, அமலதாஸ் தயா குடும்பத்திற்கு இறைவன் அன்னையின் வழியாக செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் இக்குடும்பத்தில் மரித்த அமலதாஸ், சவரிமுத்து, சவரியம்மாள், மாணிக்கம், சின்னப்பராஜ், மரியம்மாள், முத்து, சவுந்தரி, அமலா, ராஜா, நாதன், சவரியம்மாள், மரிய ஜான் பீட்டர் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மரித்த குருக்கள், கன்னியர்கள், இராணுவத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் கொரோனா நோயால் மரித்தவர்களுக்காகவும் பூகம்பத்திலும் மழை வெள்ளத்திலும் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலி கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு பலிக்கு
அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியானது இறை மக்கள் அனைவரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் ஆண்டவருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6-9 முடிய. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமக்குரிய சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களை ஆண்டவரில் கரை கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்ந்து பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது.
அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சு நடப்போரையும் தமது பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்கினார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றனர், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்கின்றனர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிடுபவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1-2 மற்றும் 8-19 முடிய கேட்போம். சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராய் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையானால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணறிந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிமக்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலிபீட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார்.
பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தத்த திருவுளம் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசக வழிபாடுகள் நாம் அனைவரும்
விழிப்போடும் தயார் நிலையிலும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மையக்கருத்தை வைக்கின்றது. எதற்காக நாம் விழிப்போடு இருக்க வேண்டும், எதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, உலக முடிவு, நமது இறப்பு, இது இரண்டுமே நம்மை அதிகமாக சிந்திக்க வைக்கின்ற ஒரு கூறுகள். நாம் இறைவனுக்கு ஏற்ற வகையில் வாழ வேண்டும், அல்லது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார், நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்ற இந்த காரணிகள் இந்த இரண்டும். ஒன்று, நமது இறப்பு. நான் இறக்கின்ற பொழுது எனது உலகம் முடிவடைகின்றது, அல்லது உலகம் முடிவடைகின்ற பொழுது நானும் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நமது இறப்பு எது முதலில் வருகின்றதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் நான் இறக்கின்றேனா அல்லது உலகம் அழிந்து போகின்றதா நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் இறக்கின்ற பொழுது அல்லது உலகம் அழிகின்ற பொழுது நான் கடவுளை சந்திப்பேன். கடவுளை சந்திக்கின்ற பொழுது நான் கடவுள் முன் நிற்பதற்கும், கடவுள் பார்வையில் நான் நல்லவனாக அல்லது பொது தீர்வையின் பொழுது கடவுளின் பார்வையில் நான் நல்லவனாக இருக்க முடியுமா, கடவுள் என்னை வாழ்த்தி வரவேற்று நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர், எனவே உன் தலைவனது மகிழ்ச்சியில் வந்து பங்கு கொள் என்று சொல்லும்படியாக நாம் வாழ்கின்றேனா, அல்லது மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 37வது சொற்றொடர் நமக்கு சொல்லுவது போல, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்துள்ள என்றும் அழியாத நரகத்திற்குள் செல்லுங்கள் என்று கடவுள் நம்மளை பார்த்து சொல்லுவாரா? அப்படின்று நாம் இப்பொழுதே சிந்தித்து பார்த்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் 2 விதமான பார்வை கொண்டு ஒரு மனிதன் வாழ முடியும். முதலாவது உலகம் சார்ந்த பார்வை, உடல் சார்ந்த பார்வை. இரண்டாவது கடவுள் சார்ந்த பார்வை அல்லது ஆன்மீக பார்வை. உடல் சார்ந்த பார்வை, நாம் எல்லோருமே உடல் ரீதியாக மட்டும் பொருத்தமானவர்களாகும், உடல் ரீதியாக மட்டுமே ஆரோக்கியமானவர்களாகும், உடல் ரீதியாக நாம் எதற்கும் தயார் நிலையில் இருப்பவர்களாகவும் நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ளுகின்றோம். ஃபிசிக்கலி ஃபிட், நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம எதனா வேலை செய்ய முடியும். நல்லா சாப்பிட அப்போ தான் படிக்க முடியும், நல்லா சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். அப்படி என்கின்ற ஒரு மனக்கட்டமைப்பை நாம் உட்புகுத்தி வைத்திருக்கின்றோம். இது நல்லது தான், இது சரியானது, எந்த தப்புமே கிடையாது. நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. உடல் ரீதியாக நாம் பொருத்தமானவர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் தயாராகவும் இருக்கின்ற நாம் ஆன்மீக ரீதியாக நாம் தயாராக இருக்கின்றோமா? ஃபிசிக்கலி ஃபிட், ஆர் வி ஸ்பிரிச்சுவலி ஃபிட்? ஆன்மீக ரீதியாக நாம் தயாராக இருக்கின்றோமா? உடல் ரீதியாக தயாராக இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? நல்லா வேலை செய்யலாம், கடினமாக உழைக்கலாம், நல்லா வீடு கட்டலாம். நிறைய பேர் கடின உழைப்பால் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அது உடல் ரீதியாக. ஆனால் ஆன்மீக ரீதியாக நான் கடவுளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? என் ஆன்மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேனா? எனது ஆன்மீக வாழ்வை நான் தயார் செய்து வச்சுக்கிறேனா? என் ஆன்மீக வாழ்வு இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்றபடி இருக்கின்றதா? என் ஆன்மா ஆரோக்கியமாக இருக்குதா? எனது ஆன்மா இறைவனின் சிந்தனைக்கு பொருத்தமானதாக இருக்குதா என்பதை நாம் பெரும்பாலும் என்ன பண்ணுறதில்ல, சோதிச்சு பார்க்கறது கிடையாது. நல்லா அழகாக இருக்கணும், நல்லா குளிக்கணும், மேக்கப் போடணும், நல்லா வகை வகையாக ட்ரெஸ் போடணும். இதெல்லாம் உலகத்தின் பார்வை. உடல் நன்றாக தெரிய வேண்டும், கவர்ச்சியாக தெரிய வேண்டும் என்பதற்காக
நாம் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம்? நமது ஆன்மா இறைவனுக்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மானிட மகன் எந்த நேரத்தில் வருவார் என்று யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனால் நமக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. எப்பொழுதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ரெடினஸ், தயார் நிலையில் இருப்பது என்பது அதன் உண்மையான பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும். எதற்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும்? ஒரு வேலையை செய்வதற்கு. நாம் தயார் நிலை அல்லது பொருத்தமான நிலை, ஆரோக்கிய நிலை என்றால் எப்பொழுது வேலை வருகின்றதோ அந்த வேலை செய்வதற்கு நாம் என்ன பண்ணுறோம்? தயார் நிலையில் இருப்பதற்கு பேர் தான் அந்த விழிப்பு நிலை, ஆயத்த நிலை, ரெடினஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஒன்றை செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கணும். நம்ம உடல் ரீதியாக ஒரு சில நேரங்களில் உடல்நலம் குன்றி இருக்கின்றோம். வேலைக்கு கூப்பிட்றோன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஃபிசிக்கலி நாட் ஃபிட்னு அர்த்தம். அப்படி தானே? நம்ம இன்றைக்கி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரே வயிறு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சரி அப்புறம் நாளைக்கு பார்க்கலான்னு போஸ்ட்போன் பண்ணிட்டு அந்த வேலையை தள்ளி வச்சிருவாங்க. கடவுள்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களுக்கு 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சு, கடவுள்கிட்ட போய் நீ இறந்து கடவுள் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்போ கடவுள்கிட்ட போயிட்டு நான் என்ன வரல, ஆன்மீக ரீதியாக நான் ஒன்றும் சரியாகலை, நான் ஒன்றும் தயாராகலை, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு நான் என் ஆன்மீக வாழ்வை வாழவில்லை அப்படின்னு சொன்னால் கடவுள் என்ன சொல்லுவார்? நீ நம்பிக்கைக்குரிய ஊழியன் இல்லை. 80 வருஷம் நீ வாழ்ந்துக்கிற, 70 வருஷம் வாழ்ந்துக்கிற, 40 வருஷம் வாழ்ந்துக்கிற, இன்னும் உனக்கு எவ்வளோ நாள் தான் வேணும்? அப்படின்றுதான் கடவுள் நம்மை கேட்பார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றும் நமக்கு உடல் பொருத்தத்தை விட, உடல் ஆரோக்கியத்தை விட ஆன்மீக பொருத்தம் மிக மிக முக்கியமானது. நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறப்ப எல்லா பொருத்தமும் பார்ப்பாங்க. ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? எல்லா பொருத்தமும் அவனே சொல்லிவிடுவான். அவனுக்கு மாப்பிள்ளையும் யாருன்னு தெரியாது, பொண்ணும் யாருன்னு தெரியாது. ஆனால் அவனை என்ன பண்ணிவிடுவான்? எல்லா பொருத்தமும் கல்யாணம் பண்ணிவிடுவான். எல்லாருமே ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்லையா? பார்க்குறீங்களா இல்லையா? யாரெல்லாம் பார்க்குறீங்க? யாருமே பார்க்கறது இல்லையா? உண்மையை சொல்லுங்க. ஜாதகம் பார்த்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியல. அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவங்ககிட்ட போய் ஒரு 200 ரூபாய் கொடுத்தா நெகட்டிவாக சொல்லிடுவான். செட் ஆகாதுன்ட்டு என்ன பண்ணுறது? அதையும் மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வழக்கமாக வர கஷ்டம் தான் இது கல்யாணத்துலேயும் வரும், திருமண வாழ்வில் வரும். அப்போ அந்த ஆள் அப்பயே சொன்னார், நான் தான் என்ன பண்ணிட்டேன், மீறி கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லிட்டு சாவர வரைக்கும் அதே நினச்சி செத்துருவாங்க. அதை நினச்சே செத்துருவாங்க. எனவே நமது வாழ்வு இந்த உடல் சார்ந்த நிலையில்தான் இருக்கின்றது, உலகம் சார்ந்த நிலையில் இருக்கின்றது. நாம் எப்பொழுதுமே அந்த உடலுக்காகவும் உலகத்திற்காகவும் வாழ்கின்றோம். யார் மற்றவங்க பார்த்தா நல்லா நீட்டாக இருக்கணும், மற்றவங்க பார்த்தா நல்லா அழகாக இருக்கணும், அதுதான் பார்க்குறோம். கடவுள் ஆன்மாவை பார்த்து என்ன சொல்லுவார்? இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை சூப்பராக. ஒரு செல்ஃபி, ஒரு இறப்பு திருப்பலிக்கு நான் போயிருக்கிறேன் நேற்று. அங்கே அந்த லாஸ்ட்டு ரைட் கோடி எடுத்துகிட்டு வராங்க. அங்கே போய் ஒருத்தன் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அங்கே போய் ஒருத்தன் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்கிறது? எல்லாமே மிக சாதாரணமாக இருக்கின்றது, உலகம் சார்ந்த ஒரு எண்ணமாக இருக்கின்றது. நாம் அனைவருமே ஆன்மீக ரீதியாக உடல் ரீதியாக வலிமை உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆற்றலாக இருக்கிறோம். உடம்பு பார்த்தா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி. ஆனால்
ஆன்மீக ரீதியாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலி வெரி புவர் அண்ட் வீக். உடல் நல்லா இருக்குது, ஆன்மா சொல்லுவாங்க பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்குன்ற மாதிரி உங்களுடைய உடல் தகுதியானதாக இருக்கின்றது, பொருத்தமானதாக இருக்கின்றது, ஆனால் ஆன்மா ரொம்ப வீக்காக இருக்குது. அப்படியே நிலையில் இருக்கின்றோம். அதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கடுத்தாக எதெல்லாம் நமக்கு இந்த தடையை நமக்கு வருவிக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த எச்சரிக்கையோடு நாம் இருக்கின்ற பொழுது அது நமக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக நமது உணவு முறை. நமது உணவு முறை நமது உடலை வெகுவாக பாதிக்கின்றது. உணவுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நல்ல உணவு எடுக்கின்ற பொழுது நாம் ஆரோக்கியமாக வாழ்கின்றோம். நல்ல உணவை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நாம் ரொம்ப தேர்ந்தெடுத்து இதை சாப்பிட்டா இது கல்லீரலுக்கு நல்லது, இதை சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லது, இதை சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தேர்ந்து தெரிந்து அறிந்து புரிந்து அதை சாப்பிடுவாங்க. அது சாப்பிடுகின்ற பொழுது அதுமே நல்லாவும் இருப்பாங்க, உடம்பு நல்லா இருக்கும். அதுபோல் ஆன்மாவிற்கு என்ன தேவை நம்ம தேர்ந்து தெரிந்து அறிந்து புரிந்து செய்கிறோமா? உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது, சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகிடும், சர்க்கரை நோய் வந்துடும். எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறீங்க. ஆன்மாவிற்கு எது நல்லது? தூய்மையற்ற சிந்தனை, காம உணர்வுகள், பேராசை, காயப்படுத்துகின்ற தரம் குறைந்த ஒழுக்கமற்ற சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்பாடுகள். இறை வார்த்தை நாம் தினந்தோறும் உணவாக கொள்ளுகின்றோமா? தினந்தோறும் இறை வார்த்தை வாசிப்பது, ஜபம் செய்வது, ஜப்மாலை செய்கிறது, பக்தி முயற்சிகளை மேற்கொள்வது, இதெல்லாம் தான் ஆன்மாவுக்கு தேவையான உணவு. இதை நம்ம எடுக்கிறோமா? என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நற்கருணை, ஆன்ம விருந்து. ஞாயிறு திருப்பலில் நாம் தவறாமல் கலந்து கொண்டு நமது ஆன்மாவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இறைவன் அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது கருத்து, நமது தவறான வாழ்க்கை முறை. முதலாவது தவறான உணவு முறை, இரண்டாவது தவறான வாழ்க்கை முறை. தவறான வாழ்க்கை நமது உடலை வெகுவாக பாதிக்கின்றது. அன்டைமில் தூங்குறது, 10 மணி 11 மணி 1 மணி 2 மணி தூங்குறது, 8 மணி மேலே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? செரிமானம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், அப்பயும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆனாலும் இவ்வளோ இதை செய்தால் இப்படி நடக்கும், இதை செய்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கின்ற நாம் நமது ஆன்மாவை பற்றி சிந்திக்கின்றோமா? ஆன்மீக வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் நாம் எப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒழுக்கமான சுய கட்டுப்பாடு மிக்க உடற்பயிற்சி. தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 5000 அடி நடக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனை அடி? 5000 அடி. எத்தனை பேர் 5000 அடி நடக்கிறீங்க? 500 அடி கூட நடக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை அடி நடக்கணும்? 5000 அடி நடக்கணும். அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டராவது நடக்கணும். ஒருத்தங்கிட்ட சொன்னதுக்கு வீட்டிலே நடக்கிறோம் அதே போதுன்னுவாங்க. வீட்டுக்கும் வாசலுக்கும், பின்னாடி வீட்டுக்கும் முன்னாடி வீட்டுக்கும், பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் மாடிப்படி ஏறுறதுக்குள்ள 5000 அடி ஆயிடுச்சு பாதண்டாங்க. அது ரிலாக்ஸ் பண்ணி எடுக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? தொடர்ந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம நடக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்தாக நமது சிந்தனைகளை ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்கணும். குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா பேசணும், சிரிக்கணும். இதெல்லாம் உடலுக்கு அந்த மன அழுத்தம் குறைகின்றது. நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அதை பற்றி குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது அந்த கவலைகள் நம்மை விட்டு போகின்றது. அதற்கடுத்தா ஆனால்
ஆன்மாவை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா? காலை ஜெபம், திருப்பலி, எது ஆன்மாவிற்கு லைஃப் ஸ்டைல்? காலை ஜெபம் இந்த நேரத்தில் சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம், மாலையில் ஒரு 5 நிமிஷம், இரவில் ஒரு 10 நிமிஷம். நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கிறோமா? 6 மணி ஆனால் கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் சொல்லிவிடுவார் எங்கள் வீட்டுக்காரர். 6 மணி ஆனால் எங்கள் வீட்டு மனைவி வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஜெபம் சொல்லுவாங்க. சாயந்தரம் 6 மணி ஆனால் நல்லா விளக்கேற்றி வத்தி கொளுத்தி இந்த வீட்டில் ஜெபம் சொல்லிவிடுவாங்க, ஜெபமாலை சொல்லிவிடுவாங்க. அப்படின்னு எந்த வீடாவது இருக்குதா? 6 மணி ஆனால் என்ன பண்ணிடணும்? முதல்ல எடுத்தோடனே டிவி ஆன் பண்ணிடணும். அன்னைக்கு கரண்ட்டு கட் ஆச்சுன்னா அந்த ஈபிகாரன் செத்தான். ஏன் தான் இப்படி கரண்ட்டை கட் பண்ணுறான்னு தெரில. பூசை கட்டானா பிரச்சனை இல்லை, ஆனால் கரண்ட்டு கட்டானா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். நமது ஆன்மீக வாழ்வை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பக்தி முயற்சிகள், மாதாவுக்கு பக்தி முயற்சிகள், அந்தோனியார் பக்தி. அதனால தான் நான் திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. அவங்கள பார்த்து நம்ம ஜெபிக்கணும். ஏதாவது நினச்சி பார்த்துருமா? பூசைக்கு வரதே பெரிய விஷயம், இதில் சண்டே, இதில் வேற எல்லாம் டெய்லி வேற ஜெபம் சொல்லிருப்பாங்க அப்படின்றது. அதற்கடுத்தாக நமது பாவ சிந்தனைகள், பாவ நிறைந்த வார்த்தைகள், பாவ செயல்களுக்கு மனம் வருந்தி ஏதாவது தியாகம் மேற்கொள்கிறோமா? இன்னைக்கு நான் அவங்க மனைவி திட்டேன், நான் இந்த தியாகம் செய்கிறேன், போய் அவங்க சாரி கேட்கணும், இறங்கி வந்து சாரி கேட்கணும். திட்டவும் செய்கிறது, சோறு ரெடியாச்சுன்னா போய் கேட்கறது. அப்போ திட்டின வார்த்தைகள் என்னது? கணக்கிலே வராது. குழந்தைகள் எத்தனை பேர் அம்மா அசிங்கமாக பேசுகிறீங்க, திட்டுறீங்க, திரும்பி அம்மா என்ன பண்ண? சோறு செஞ்சா மான வெக்கம் சூடு சொன்ன இல்லாமல் போய் சாப்பிட்றது. திட்டின தானே, தெரியாமல் பேசிட்டோம், கோவம் அதிகமாக இருந்தது, திட்டேன், மன்னிச்சிங்க அம்மா, மன்னிக்குச்சுக்கப்பா அப்படின்னு யாராவது கேட்டுக்கிறீங்களா? தியாகம் அங்கே இறங்கி வர முடியாது. அதுதான் ஆன்மாவுக்கு தேவையானது. ஆன்மாவிற்கு தேவையான உணவு அதுதான். நம்மை நாம் சுய கட்டுப்பாடோடு வைத்து கொள்வது. ஒருவேளை அதை மீறி தவறு செஞ்சுட்டா போய் மீண்டும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது, பாவ சங்கீதம் செய்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் சொல்லிக்கிறாங்க திருச்சபை, அதனால வருஷத்துக்கு ஒரு முறை போய் எங்கன்னா பாவசனம் பண்ணிட்டு வந்துடுது. டெய்லி பாவமே செய்யாதவங்க மாதிரி கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பொது பாவ மன்னிப்பில் வழிபாட்டில் பங்கு பெற வேண்டும். திருப்பலி தொடங்குகின்ற பொழுது குருவானவர் என்ன சொல்றாரு? இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறையில் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். அப்போதாங்க பல்லு விளக்கின்னு இருப்பாங்க வீட்டில். அப்போதான் என்ன பண்ணுவாங்க? பல்லு விளக்கின்னு இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணோன்னே எல்லாம் வந்துடுவாங்க. பிரசங்கம் பண்ணோன்னே எல்லாரும் கரெக்டாக வந்து நன்மை வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ரொம்ப பிஸி. அதற்கடுத்தாக நாம் நமது கெட்ட ஆசைகள், நமது பேராசைகள், தேவையற்ற துர்க்குணங்களை நாம் அடக்க முடிகின்றதா நம்மால? அதான் ஆன்மீக உணவு. ஆன்மாவுக்கு அதான் பயிற்சி, அதான் லைஃப் ஸ்டைல். கிறிஸ்தவர் என்றால் இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும். வெறும் உலகத்தை மட்டும் உடம்பு மட்டும் பார்த்துன்னு கிடக்கிறது கிடையாது. அதுதான் தயாரிப்பு நிலை. அதை நாம் முறையாக செய்கின்றோமா என்பது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக தவறான சூழல். முதலாவது உடல், தவறான உணவு. இரண்டாவது தவறான வாழ்க்கை முறை. மூன்றாவது தவறான சூழல், என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் தவறான ஒரு சூழலில் வாழ்கின்ற பொழுது அது நம்மை பாதிக்கும். எடுத்துக்காட்டாக ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழகத்திலே புற்றுநோய் அதிகம் வரக்கூடிய ஒரு பகுதியாக கண்டறியப்பட்டிருக்கின்றது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது. அங்கே இருக்கிறவங்க அந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்வதால் அந்த புகை அதிகமாக வந்து அந்த புகை முழுக்க அவங்க என்ன பண்ண நேரிடுது? சுவாசிக்க நேரிடுகின்றது. எனவே 100ல் 6 பேருக்கு அந்த மாவட்டத்தில் என்ன இருக்குது? கேன்சர் வருகின்றது. அது எதை குறிக்கின்றது? சூழல், சுற்றுச்சூழல். சுத்தமான நல்ல காற்று இருக்கின்ற பொழுது அம்மாவாலும் சரி என்ன பண்ண மாட்டாங்க? சிக்க ஆக மாட்டாங்க.
தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக என்ன இருக்கும், புகையாக இருக்கும். திருவிழா முடிஞ்ச உடனே ஊர் ஃபுல்லாக புகையாக இருக்கும். அதெல்லாம் யார் சுவாசிக்கணும்? நீங்கள் தான் சுவாசிக்கணும். நீங்கள் தான் பட்டாசு வெடிக்கிறீங்க. நீங்கள் தான் நீங்கள் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாரும் அந்த காற்றை தான் சுவாசிப்பாங்க. திருவிழாவுக்கு பட்டாசு வச்சா 1 லட்சம் ரூபாய் செலவு. வை, வருமானம் வருது இல்லை, பட்டாசுக்கு வெடுறா, பட்டாசை வெடி வெடி தாராளமாக. நான் சொல்லி தாராளமாக வெடி. அந்த காற்று நீ தான் சுவாசிக்க போகிற, நீ தான் சாக போகிற. நுரையீரல் ஃபுல்லாக என்ன ஆக போகுது, இதுவாக போகுது. எனவே இந்த சுத்தமான நல்ல சூழல் இருக்கின்ற பொழுது நோய்கள் இல்லாமல் இருக்க முடியும் என்பது உண்மை. அதற்கடுத்த அதே போல நாம் பாவத்திற்கு ஏதுவான சூழலை விட்டு விலகுகின்ற பொழுது நமது ஆன்மாவும் தூய்மையாகின்றது. அதை நாம் புரிஞ்சுக்கிறோமா? நம்ம பாதுகாப்பற்ற சூழல் இருந்தால் உடம்பு நல்லா இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் நமது ஆன்மாவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் எங்கே இருக்குதோ அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணிடணும், தூரமாக வரணும். தவறான புத்தகங்களை வாசிப்பது, தவறான நண்பர்களோடு பேசுவது பழகுவது, தவறான படங்களை பார்ப்பது, தவறான பாடல்களை கேட்பது, தவறான நகைச்சுவையை பற்றி பேசுவது, தேவையில்லாத பேசுறது, இதெல்லாம் ஆன்மாவிற்கு பாதுகாப்பற்ற சூழல். இவங்க கூட சேராத நிறைய அம்மா சொல்லுவாங்க, நிறைய மனைவிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட தான் போய் சேருவாங்க. அப்படின்னா ஆன்மா கெட்டு தான் போகும். எனவே நாம் இதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு போர் வாழ்வு. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நாம் தொடர்ந்து போராட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வெறும் உடல் சார்ந்த உலகம் சார்ந்த வாழ்வை வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. உடலோடு இணைந்து ஆன்மா இருக்கின்றது. ஆன்மாவிற்கு ஏற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதுதான் தயார் நிலை. அது எப்போ நமக்கு தெரியாது, இறப்பு எப்போன்னு தெரியாது, உலகம் எப்போ முடியும் நமக்கு தெரியாது. நமது ஆன்மாவை நாம் பாதுகாப்பாக தூய்மையாக கடவுள் நம்மிடம் எப்படி கொடுத்தாரோ அதே போன்று நாம் மாசு மறுவற்றதாக நாம் மீண்டும் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான் நமது அழைப்பு, நமது கடமை என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர்
சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்கிற நற்செய்தி வரிகளால் திடம் பெற்று தாயாம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எமது திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோருடைய இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் தந்தையின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாகவே வாழுகிற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த முதுபெரும் தந்தையரிடமிருந்து பாடம் பயின்றவர்களாய் உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோர் தற்காலிக லாபங்களுக்காக நிலையான அமைதியையும் அனைவருக்குமான நல வாழ்வையும் அடகு வைக்காமல் நீதியின் பாதையில் எம்மை ஆளவும் குடிமக்கள் அனைவரும் தம் கடமை உணர்ந்து செயலாற்றவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் என்கின்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உம்முடைய கடைக்கண் பார்வையால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமென்றும் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த பேறு பெற்ற மக்களாக அருள்வரங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யூபிலி ஆண்டினை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் அசையாத அடித்தளமுள்ள சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிற எதிர்நோக்கின் திருப்பயணிக்காலாக விளங்கவும் அதற்குரிய விழுமியங்களோடு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்கின்ற உண்மையை உணர்ந்தும் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் என்கின்ற அளவுகோலை அறிந்தும் எம் கிறிஸ்துவ அழைப்புக்கு ஏற்ற வாழ்வினை மேற்கொண்டு விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே
அன்பு சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மரநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்ற உணர்வில் நமது ஆன்மாவை பாதுகாப்பான முறையில் வைத்துக்கொள்ள தேவையான அருளையும் ஆற்றலையும் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமது உடலை அல்ல, நமது ஆன்மாவை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அதற்கான விழிப்புணர்வோடு வாழவும் அழைப்பு விடுக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் துரத்தில் நம்மை காத்து நிலை வாழ்வதற்கு என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி
அழகே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட்சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட்சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். ஞாயிறு அறிவிப்புகள். சென்ற வாரத்தின் காணிக்கை 302 ரூபாய், வத்தி விற்றது 110 ரூபாய். அந்தோனியார் கபில் சென்ற மாதத்தின் காணிக்கையாக வந்தது 952 ரூபாய். உங்கள் தாராளத்திற்கு நன்றி. மேலும் உறுதி பூசுதல் பெறுபவர்கள் அவர்களுக்கு ஞாயிறு மாலை 3 மணிக்கு வகுப்புகள் நடைபெறும். இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிறகு ஃபாதர் பிரதர் 2 பேர் வருவாங்க, உங்களிடத்துல கேள்வி கேட்பாங்க. அதனால் உறுதி பூசல் பெறுபவர்கள் யாரும் வகுப்புக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்புறம் மாலையில் வந்துட்டு ஜெபம் செய்ய விரும்புபவர்கள் தயவு செய்து ஜெபம் சொல்லிவிட்டு அமைதியாக வீடு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் உட்காந்து அழகாக நீங்கள் கதை பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபம் முடித்துட்டு தயவு செய்து வீட்டுக்கு போங்க. இங்கே உங்களுடைய வீடு கதைகளை இங்கே பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குடும்ப புத்தகம் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளலாம். பழைய புக்கு இருக்கிறவங்க கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. புதிய புக்கு வாங்க விரும்புபவர்கள், புக்கு இல்லாதவங்க பெயர்களை பதிவு செய்து வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. இந்த திருவிருந்து எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே.
இயேசுவினாக பரிசுத்த இருதயமே, ஸ்நேகமரம் சுவாமி, மரியன் மாசு இருதயமே, இரட்சகமாயிரு. திருக்குடும்பத்தின் தலைவரான பிரின்ஸ் சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னியாக புனித கன்னிமரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் சிகரமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களூர் பாதுகாவலியான லூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, உம் புகழ் என்றென்றும் வாழ்க.